எல்லோருக்கும் ஒரு ஏக்கமும் ஆதகமும் இருக்குது. இப்போ நாங்கள் வலிமையாக இருக்க வச்சு தான் விஜயுடைய அப்பா வந்து எங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஜிபிஎஸ் ஓபிஎஸ் பிரித்தவங்களும் அவங்க தான். டிடிவி தினகரன் அவர்களை சிறைப்பதற்கும் தான் அவங்க தான். கலைஞர் போனதை விட அதிகமாக தலைமைச் செயலகம் போயிருக்கார். எல்லாரையும் அவங்க அப்பாவையே அவர் ஓவர்டேக் பண்ணுறாரு. நீங்கள் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் சொல்லலை, மாநில தலைமையும் சொல்லலை. 210 சீட் சொல்றாங்க. இபிஎஸ் கனவுல இருக்காரு. அவர் பிஜேபி கனவு கண்டுட்டு இருக்காரு. உனக்கு எதிரி யாரோ எனக்கு தான் போடும், எதிரிக்கு எதிரி நண்பன். எல்லா சீட்டும் நம்முடைய சீட்டு. அந்த அவங்களுக்கு சீட்டு இவங்களுக்கு சீட்லாம் கிடையாது. மக்கள் தெளிவான தீர்ப்பு அவங்க எழுதிட்டாங்க ஏற்கனவே. சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணல்ல நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு செல்வ பெருந்தகை. வணக்கம் விஜயன். தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அதுல உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் உடைச்சு பேசக்கூடியவர். இந்த தேர்தல்ல ஒரு காங்கிரஸ்க்கான டிமாண்ட் அதிகரிச்ச மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லோருக்கும் ஒரு ஏக்கமும் ஆதகமும் இருக்குது. என்னென்னா கூடுதலாக தொகுதி கேட்கணும், இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ நாங்கள் கலந்து பேசும்போது கடந்த 17ஆம் தேதி புதுடெல்லியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள், சிதம்பரம் தலைவர் உட்பட எல்லோரையும் அழைத்து தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் அழைத்து பேசி ஒருவருடைய கருத்தை கேட்டார்கள். ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. பெரும்பான்மையாக இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலும் அதில் வந்து கொஞ்சம் தொகுதி அதிகமாக கேட்கணும். நமக்கு 41 தொகுதி கொடுத்தாங்க, 16 இப்போ குறைச்சிருக்காங்கன்ற ஆதங்கங்களும் வந்துச்சு. இதுதான் யதார்த்தம். அந்த அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு பண்ணமோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஒரு பக்கம் அந்த தாவேகா வந்த பிறகு ஒரு காங்கிரஸ் மனசுல ஒரு ஊசலாட்டம் வந்துருச்சோ, இங்க போறதா இல்ல தாவேகான் நீண்ட கால இலக்கு அப்படின்னு யோசிச்சு காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் இந்த ஊசலாட்டம், கொல்லைப்புற பேச்சுவார்த்தை இதெல்லாம் வரலாறுலேயே கிடையாது. அது மாதிரி செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு இது தேவைன்னு உரிமையோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்ட பேசுவாங்க, கேட்பாங்க. அந்த உரிமை இருக்குது. ஏன்னா நீண்ட நெடிய கால அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு கூட்டணி இது. இங்கே 2006 முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது 34 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த காங்கிரஸ் பேரியக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்ய வேண்டும், 5 நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தார்கள். அமைச்சரவைக்குள்ளே வரலை, கேட்கலை. கோலிஷன் கவர்மெண்ட் வேணும் அப்போ கேட்கல. ஏன்னா அன்னை சோனியா காந்தி அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரை தந்தை போல் பார்த்தார். முக்கியமான கட்டத்தில் உங்கள் பங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணி உறவுகளை பராமரிக்கிறது, தொலைநோக்கு எண்ணம், கட்சியை வளர்க்கிறது அப்படின்னு. ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தொண்டர்கள் வந்து தாவேகாவை தான் விரும்புறாங்க, நிர்வாகிகள் பெரும்பாலும் விரும்புறாங்க. ஆனால் சில தலைவர்கள் மட்டும் திமுகவோடு இருக்கணும்னு சில லாப நட்ட கணக்குக்காக அப்படி பார்க்குறாங்கன்னு விமர்சனங்களை பொதுவெளியில் வைக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன லாபம் நடக்கணும்? நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லை. போன முறை நாங்கள் வெளியிலிருந்து 25 சட்டமன்ற வேட்பாளர் நின்னாங்க, 18 வெற்றி பெற்றாங்க. ஈரோடு நாங்கள் நிற்க வேண்டும்னு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொண்டதன் பேர் அதையும் விட்டு கொடுத்து விட்டாச்சு. 17 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம். எங்களுக்கு இந்த லாபம் நட்டம்லாம் கிடையாது. மக்களுக்கு என்ன லாபம், மக்களுக்கு என்ன நட்டம், மக்களுக்காக தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான திட்டங்கள், நோவல் ஐடியாஸ், இந்தியாவிலேயே உலகத்திலேயே இல்லாத ஐடியாஸ்லாம். இப்போ காலை உணவு திட்டம்லாம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். நாங்கள்லாம் காலையில் சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கு போவோம், போயிட்டு வந்தால் சாப்பிடுவோம். அந்த நிலை இருந்தது. இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. அப்போது இது மாதிரி ஒரு திட்டங்களை வந்து ஒரு வரவேற்க தகுந்த உலக புகழ்பெற்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ மக்களுக்கு லாபமான நம்ம கணக்கு தான் எங்களுக்கு. காங்கிரஸ் பேரியக்கம் எந்த அளவிற்கு வளர்ந்துருக்கிறது? இப்போ கிராம கமிட்டி போட்டிருக்கோம். 85 விழுக்காடு கிராம கமிட்டி முதல் முறையாக
ஒரு 45 ஆண்டுகள்னு சொல்லலாம். டேட்டா பேஸ் உருவாக்கியிருக்கு. முன்னாடிலாம் டேட்டா பேஸ் கிடையாது, தரவுகள் கிடையாது. இப்ப நீங்க போறீங்கன்னா கூட்டணி பேசும்போது இந்த பேரூராட்சியில உங்க ஆள் எங்க இருக்காங்க காங்கிரஸுக்கு, இந்த நகராட்சியில எங்க இருக்காங்க கேட்பாங்க, இந்த கிராமத்துல எங்க இருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்ப நாங்க பேச வேண்டிய டேட்டா பேஸ் பேச போகுது. அதே மாதிரி வாக்கு திருட்டை பத்தி ஏஐசிசி ஒரு ஒர்க் ப்ரோக்ராம் வேலை திட்டம் கொடுக்கும்போது கூட இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அங்கீகரிச்சு. காங்கிரஸ் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியில மாநாடு பார்த்திருப்போம். உங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியால் நேரடி ஒளிபரப்புலாம் பண்ணாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்க. மிகப்பெரிய ஆளுமைகள் டெல்லியில இருந்துலாம் வரல, தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, எம்பிக்கள் இருந்தாங்க. இப்போ திமுக அரசு இவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாத ஒரு அதிருப்தி வெடிச்சிருக்கு உள்ளுக்கு. அதுதான் இந்த குரல்களா வெடிக்குதுன்னா அது உண்மை இல்லை. அது ஒரு சில இடங்கள்ல இருக்கு, எல்லாமே இல்லை. நான் வந்து மறுக்கல, அதை முழுமையா மறுதளிக்கல. ஒரு சில இடங்கள்ல நாங்கள் போய் இதை கேட்டோம் செஞ்சு கொடுக்கலான்ற சங்கடங்கள் எம்எல்ஏக்கும் இருக்கு, எம்பிங்களுக்கும் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட வந்து சொன்ன உடனே நீங்கள் எல்லா எம்பியும் ஒரு கூட்டம் கூட்டி எங்கள் அதிகாரிகளாம் வர வைக்கிறேன்ட்டு அண்ணா அறிவாலயத்தில் ஏறக்குறைய 2 மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த தளபதி உட்காந்தார். எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் அழைச்சிட்டு போனேன். அவங்க தொகுதியில் உள்ள குறையே கேட்ட உடனே எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இது என்ன பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை தானேன்னாங்க. இது நடந்திருக்கு. ஓகே. எல்லா குறைகளையும் கேட்டு அதுக்காக தனியாக ஒரு செயலாளரை சண்முக சுந்தரன் நினைக்கிறேன் அவர் பேர், அவரை உட்கார வச்சு நீங்கள் இதை பார்த்துக்கணும், எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் 1 வாரத்தில் அப்படின்னு. இதெல்லாம் செஞ்சுக்கலாம், செய்ய முடியாது என்ன செய்ய முடியும்னு பாருங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்துருக்கோம், துணை முதலமைச்சரை பார்த்துருக்கோம், பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்த்து குறைகளை சொல்லியிருக்கோம். குறைகள் சொல்லாமல் இல்லை, ஓரளவுக்கு அவங்களும் அதை சரி கட்டியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு அங்கங்கே ஒரு சங்கடங்கள் என்னன்னா நமக்கு குறைச்சிட்டாங்களே தொகுதியெல்லாம் அப்படின்ற ஒரு சங்கடம் ஒரு சில பேருக்கு இருக்கு. அந்த அதிருப்தி சில இடத்துல வெளிப்படுது. 25 ஆக்கினப்ப கூட அந்த அதிருப்தி வரல, அப்ப கூட ஒரு இணக்கம் இருந்தது, பெருசாலாம் இல்லை. இப்ப இந்த குரல் வர்றதுக்கும் விஜயின் தாவேகா வருகைக்கும் ஒரு பொருத்தி என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா வரலனாலும் இந்த குரல் வந்து தான் இருக்கும். அப்படியா? தாவேகா வரலனாலும் கேட்பாங்க, எங்களுக்கு உரிய பங்களிப்பை கொடுங்கன்னு உரிமையோடு கேட்பாங்க. ஒரு ராகுல் காந்தி விஜயோட பேசுறது, பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்க்கறது, போட்டோ போடுறாரு, அப்புறம் விசில் ஊத தொடங்கிடுச்சு. அது 2 விஷயம். எங்க தலைவர், நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒரு 41 உயிர்கள் அங்கே பலியாகி அந்த மரணத்தை துக்கம் விசாரிக்க வேண்டும் என்று தான் விசாரிச்சார். இது ஒன்றும் புதுமைக்கு தமிழ்நாட்டுக்கு இது புதுசாக இருக்கலாம். அவர் எப்பவுமே பாஜக ஆளும் மாநிலங்களில் இப்போ கும்பமேளா நடந்தது, நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அங்கே யாரு உத்தரப்பிரதேசவுடைய முதலமைச்சர் பேசுறாரு. அவர் பாஜக முதலமைச்சர் விட்டு இல்லை, நான் இதை வருந்துறேன், இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு, இந்த துயரத்தில் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், உத்தரப்பிரதேச மக்களோட இருக்கோம், என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக. அந்த அடிப்படையில் தான் திரு விஜய் அவர்கள்கிட்ட 41 பேர் அவங்க கட்சியை சார்ந்தவங்க அவரை பார்க்க வந்தவங்க இறந்துருக்காங்க மாநாட்டில்னு பேசினார். பேசுறதுக்கு முன்னாடி மாண்பு முதலமைச்சருக்கு தெரியும். தெரியும் ஓகே பேச போறாங்கன்ட்டு. அதனால இதுல வந்து அரசியலோ எந்தவித இடையூறே கிடையாது. ஆனா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து அந்த பதிவு, அவரோட ஆங்கில ஊடக பேட்டிகள் பார்க்கிறப்ப அவர் ஒரு மறைமுகமா அந்த துணி உங்களை கூட விமர்சிக்கிற துணி இருக்கிறத என்னால. அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவர் விமர்சிப்பார். நான் யாரையும் விமர்சிக்கிறது எனக்கு அந்த ஹேபிட்டும் கிடையாது. எனக்கு எங்க தாய் தந்தை அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. எங்க அரசியல் குருநாதரும் இவங்களை இப்படி சரி விமர்சிங்க, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எதுவுமே செய்ய மாட்டோம் நாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில பல அணிகள் இருக்கு, அதில் அணியில ஒரு தலைவர். அது காங்கிரஸ் குரல் இல்லை. அவரை யாரும் நீங்க போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் சொல்லல, மாநில தலைமையும் சொல்லல. அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதில் போய் பேசுறாரு, வராரு, பேட்டி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இதையே நான் ஏற்கனவே சொன்ன புகார் எழுதி அனுப்பியிருக்கேன். புகார் அனுப்பியிருக்கேன் நான். இவர் வந்து எந்த அடிப்படையில் நாங்கள் குழு போட்டிருக்கீங்க, எங்கள் குழு போய் சந்திச்சிருக்கோம், இவர் எந்த அடிப்படையில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறன்றாரு. அதுவும் தலைவர் ராகுல் காந்தி பெயரை தவறாக எந்த காலத்திலையும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம். அவர் பல பேட்டிகளில் சொல்றார், முடிஞ்சா காங்கிரஸை விட்டுட்டு திமுகவை போக சொல்லுங்க, திமுக வெளியில போய் காங்கிரஸ் இல்லாமல் நின்று பார்க்க சொல்லுங்க, அப்போ தெரியும் உங்க பலம்னு. அதை ஒரு காங்கிரஸ்காரரா ஒரு உணர்வா இந்த கட்சியை பலப்படுத்தணும்னு பேசுற குரலா நான் அப்படி பார்க்க கூடாதா? பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி பேச 2 விஷயம் தான். காங்கிரஸை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எங்க பேசணும்? அதை இப்ப என்னுடைய கட்சிக்கு நான் பல வேலை திட்டங்கள் வச்சிருக்கேன்.
அதெல்லாம் வந்து வீடியோ முன்னாடியோ கேமரா முன்னாடி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் கட்சி தோழர்கள்கிட்ட பேசுவேன், தலைவர்கள்ட்ட பேசுவேன், உள்ளரங்க கூட்டத்தில் பேசுவேன், செயற்குழுவில் பேசுவேன், பொதுக்குழுவில் பேசுவேன். ஓகே. ஒரு தோழமை எடுக்கிற ஒரு கட்சியில் போய் வெளியில் போய் பேசுறேன், அதெல்லாம் நாகரிகம். அது நான் பேச மாட்டேன். எனக்கு அந்த நாகரிகம்லாம் இருக்கு. இப்ப நீங்க கூட காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம்னு கூட பேசுனீங்க. எங்களுடைய சித்தாந்தமே அதானே. எங்க நீங்களும் பொதுவெளி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல்னு சொல்றாங்க, அண்ணாவுடைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சின்றாங்க. பொது உடைமை கட்சிகள் கேட்டீங்களா நீங்க, அவங்க கொள்கையை பேசுவாங்க. எங்க கொள்கை காங்கிரஸுக்கு காமராஜருடைய ஆட்சி கொண்டு வரணும்னு எல்லோருக்கும் அந்த முழக்கங்கள் இருக்கு. ஆனால் ஒன்று, இப்ப நீங்க சொல்ற மாதிரி கட்டமைப்பு வலுவாக இருக்கு, அதிகமா கொடுத்த சீட்டை குறைச்சிருக்காங்கன்னா இந்த முறை ஒரு அதிகமாக வாங்கணுன்ற எதிர்பார்ப்பு அதை திமுக உணர்ந்திருக்கா? அது எல்லோருக்குமா தானே இருக்கும். இல்ல திமுக எந்த கட்சி தலைவரும் எந்த கட்சி தொண்டர்களும் நாங்க குறைச்சு வாங்கின்னு நினைக்க மாட்டாங்கல்ல, கூடுதலா வாங்கணும் தான் நினைப்பாங்க. இல்ல இப்போ யூகங்கள் வருது 30ன்றாங்க 40. இல்லை, எனக்கு அது மாதிரி யூகங்கள் அடிப்படையில் நான் பேசல. எங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி என்ன டிசைட் பண்ணதோ நாங்க அதை அக்செப்ட் பண்ணோம். ஆனா இந்த முறை நான் பாக்குறப்ப ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கே, அது மட்டும் தெரியுது. எல்லா ஊடகங்களினுடைய கவனமும் இன்னைக்கு வந்து காங்கிரஸை நோக்கி திரும்பி இருக்கிறது. நீங்க ஒரு குழு போடுறீங்க, போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு உங்கள் கோரிக்கையெல்லாம் சொல்கிறீங்க. கிரீஷ் சோடங்கர் கூட சொல்கிறார் டிசம்பருக்குள்ளே திமுக குழு போடணும். எதுவுமே நடக்காத மாதிரி என்னதான் டிசம்பருக்குள்ளேயே போடுறதுக்கு எதுக்காகன்னா, அவருக்கு திரு கிரீஷ் சோடங்கருக்கு சில அனுபவங்கள் உண்டு. ஜார்க்கண்டில் ஸ்கிரீனிங் கமிட்டி சேர்மனாக போனார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ஷீட் ஷேரிங்லாம் முடிச்சாங்க. அப்போ கேண்டிடேட்டை சூஸ் பண்ண முடியல, தரவுகளை எடுக்க முடியல, அவசரத்தில் அள்ளி தொலைச்ச மாதிரி கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்க. அதனால ஒரு சரி வெற்றி பெற்றோம், ஆட்சி நம்ம ஆட்சி தான் நடக்குதாங்க, கூட்டணி ஆட்சி தான், காங்கிரஸுடைய மந்திரி சபை இருக்கு. ஆனால் அதில் ஒரு திணறல் ஏற்பட்ட அனுபவத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம டிசம்பருக்குள்ளேயே முடிச்சிட்டோம்மா, ஜனவரி பிப்ரவரியில் கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு அப்படின்ற அடிப்படையில் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எப்பவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நாங்கள் கமிட்டிலாம் போடுவோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய அசௌகரியத்தை சொல்கிறீங்க, இது தேவைன்னு. நாங்கள் இதை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி முன்கூட்டியே போடுறோம் ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கிட்ட பேசி சீக்கிரம் முடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அழைத்து 17ஆம் தேதி ஜனவரி மாதம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் எல்லோருடைய கருத்தை சொல்லியிருக்கோம். அதற்கப்புறம் ஒரு கடந்த வாரம் திருமதி கனிமொழி கருணாநிதி அம்மா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் போய் தலைவர் ராகுல் காந்தி சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அந்த விசிட் என்ன நோக்கம், அதனோட முக்கியத்துவம் என்ன, ஏதாவது நம்பர்ஸ் பேசி அதுக்குள்ள என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி. இல்லை, எனக்கு ஆத்தென்டிக்கா அதுவும் தெரியல. நானும் அவங்க கிட்ட பேசல, அவங்களும் என்கிட்ட பேசல. நல்லது நடந்தா சரி, நான் அமைதியாக உட்காந்துருக்கேன். நல்லது நடந்ததே நடக்கும் அப்படின்னா உங்களோட விருப்பம் இந்த கூட்டணி சுமூகமா முடியும். அதுதான் என்னோட விருப்பம். அதுதான். நீங்க தமிழக அரசியல் களத்தை எல்லாத்தையும் நன்கு உணர்ந்தவர், உங்க பேச்சிலேயே நான் புரிஞ்சுக்கிறேன். நல்லது நடக்கணும் இந்த கூட்டணிக்குன்றப்ப ஆட்சியில் பங்குன்ற முழக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது டீசென்ட்ரலைஸ்டு பவர் தான் இப்போ எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஒன்று. இரண்டாவது, இது ஒரு தேசிய கட்சி. இந்த தேசிய கட்சியில் இது வந்து ஒரு பாலிசி மேட்டர், கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவை வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து அறையில் தலைவர் பெருமக்களிட சொல்லலாம். இதை வெளியில் போயிட்டு எனக்கு இவ்வளவு சீட் வேணும், எனக்கு இந்த அதிகாரம் வேண்டும், எனக்கு பவர் ஷேரிங் வேணும், நான் கோலிஷனுக்கு அப்படின்னு வெளியெல்லாம் போயிட்டு சொன்னோம்னா அதுக்கு ஒரு தலைமை பண்பு கிடையாது. எதை எங்க பேசணும்னு இருக்கு இல்லையா? பானை போட்டு உடைச்சா உடைஞ்சதுதான். என்னுடைய விருப்பத்தை நான் எங்க சொல்லணும்? என்னுடைய விருப்பத்தை யார் நிறைவேற்றுவாங்களோ அவங்க சொல்லணும். 2 பேர் தான் நிறைவேற்றுவாங்க என் விருப்பத்தை. நான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவோ இல்லை தொண்டராகவோ இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய விருப்பத்தை கேட்க வேண்டியவங்கிட்ட சொல்லணும், கொடுக்க வேண்டியவங்கிட்ட சொல்லணும். 2 பேர்கிட்ட சொல்லணும். நான் எந்த கேமரா முடிச்சா வந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டோம்னா அந்த உறவுல ஒரு ஸ்ட்ரெயின் வரும், ஒரு விரிசல் வரும். அது தேவையற்றது. அது ஆனா பேசுகிறவர்கள் எல்லாம் சிலரை பார்க்கறப்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் தான், நல்ல வாழகால நல்ல வேரூன்றிய ஆட்கள் தானே வெளிப்படையா பேசுறாங்க. இந்த முறை நாங்க விட முடியாது. எனக்கு வெளிப்படையா பேசலாம், எதை பேசணுமோ அதான் பேச முடியும். ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இது ஒரு சரியான இல்லையே. இப்ப நட்போட இருக்கிறோம், நட்பு வட்டாரத்துல இருக்கிறோம். இவ்வளவு காலமா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டணி ஏறக்குறைய 10 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். அப்படி வெற்றி பெறும் பொழுது இது எதுக்கு நம்ம பொதுவெளியில பேசணுன்றதான் என்னுடைய பார்வை. ஒரு காங்கிரஸுக்கான ஒரு டிமாண்ட் அதிகமாகி இருக்கு. ஒரு புறம் தாவேகா, இன்னொரு புறம் பாஜக அணி வலிமை, 4 முனை போட்டி, ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்கு, ஆட்சிக்கு எதிரான அலைன்றப்ப
தக்க நேரம் பார்த்து காய் நகர்த்தினா தானே பழம் விழும். அது அப்படி நீங்க நினைக்கலையா? அதிக சீட்டு வாங்குறது, ஆட்சியில் பங்கு, ஒரு காய் நகர்த்துறது, ஆடுபுலி ஆட்டம், கேம்பிளிங் எல்லாம் யார் பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க? அரசியல்ல ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த ராஜதந்திரம் இருந்தா நாங்க எப்போ ஆட்சி அமைச்சிருப்போம். அந்த ராஜதந்திரம் எங்கிட்ட இல்லை. மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும், மக்களுக்கு எது சரியா இருக்கும்? இப்ப பாருங்களேன், இப்ப 24 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுட்டு மோடி அவர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. ஒன்லி 24 நாடாளுமன்ற உறுப்பினர் ஷார்ட் அவருக்கு வெளியில இருந்து உதவி பண்றாங்க, ஆட்சி நடத்துறாங்க. இப்ப இதை ஏதாவது செய்யறதுக்கு எங்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? இந்த ஆட்சியில் அதிகாரம் ஒன்றிய அரசுல சேர்ந்து செய்வோம்னு எங்களுக்கு தகவல்கள் வரலையா? அப்படி கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மேண்டேட் தான், மக்களை சந்திச்சு வாக்கு பெற்று ஆட்சி அமைப்பது தான், குறுக்கு வழியில செய்யறது கிடையாது. இல்ல, ராகுல் காந்தி மீது இருக்கிற விமர்சனமே அவ்வளவு சகோதரராக இருந்தவங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சாலை நடுவே கடந்து போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தவங்க. ஆனா நெருக்கடி வரப்ப எப்படி பீகார்ல ஒரு கரார் தன்மையை காமிச்சாங்களோ, இப்ப அந்த கராரா இருக்கிறாரு தமிழ்நாட்டு. அவர் சொல்லிதான் மத்தவங்க எல்லாம் பேசுறாங்கன்ற. ஒருபோதும் தலைவர் ராகுல் காந்தி இதுல தலையிடல. தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க அந்த கமிட்டி கிட்ட பேசுங்க, அவங்க பேசுவாங்க. அப்ப எப்போ வருவாங்க இவங்க பிக்சர்லன்னா, இது தீர்க்க முடியாத சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல சொல்லுவாங்க. நோட்டிபிகேஷன்லாம் வந்து குழுலாம் அமைக்கிறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிராப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதை முன்கூட்டியே நீங்க பிக்ஸ் பண்ணாம காலத்தை கடத்திக்கிட்டே போறது. இல்ல அந்த விஷயத்தை தான் சொல்லி இருக்கோம். இப்போ வந்து அவங்க பாஜக அதிமுக கூட்டணி மேடை ஏறி எல்லோரும் ஓர் அணியில் இருக்கிறதா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனால் அது காலம் போயிட்டு கொண்டு இருக்கிறது. நானும் அன்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன். உடனே இந்த கமிட்டி நீங்க வலியுறுத்தி போட்டு உடனே பேசி உடனே முடிக்கணும் அது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது மட்டும் தான், எல்லாத்திலையும் என்ன வலிமைப்படுத்த வேண்டும், சில புதிய கட்சிகளை சேர்க்க வேண்டும் நாங்களே சொல்லியிருக்கோம். ஓகே. ஆனா எப்ப இது அடுத்த கட்டம்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் நடக்கும்னு தோணுது. ஒரு வாரத்துல நடந்துரும். நம்பர் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்றது தோணுதா? புதிய கட்சிகள் உள்ளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப புதிய கட்சிகள்லாம் ஒருவேளை தேமுதிக, ஒருவேளை ஓபிஎஸ், இல்ல ஒருவேளை ராமதாஸ், நமக்கு தெரியல. இப்படி ஒருவேளை எந்த கட்சியா இருந்தாலும் புது கட்சி வந்தா திமுகவிடம் இருந்து தான் எடுத்து கொடுக்கணும். ஒரு 2021 ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணா எடுத்து கொடுக்கணும். இப்போ எல்லாரும் அதிகமாக்குங்கன்னு கேட்கறது வந்து திமுகவுக்கே ஒரு பெரிய நெருக்கடியில் இந்த முறை நம்பர்ஸை ஒதுக்குறது பெரிய சவாலா இருக்குமோ? என்ன சொல்றது, எக்ஸ்பான்ஷன் தானே, கூட்டணி வந்து விரிவடைஞ்சிட்டு போகுது. பட் யாரு சீட்டு கையிலேருந்து கொடுக்கறதுன்ற ஒரு கேள்வி. எல்லா சீட்டும் நம்முடைய சீட்டு தான். அந்த அவங்களுக்கு சீட்டு இவங்களுக்கு சீட்லாம் கிடையாது. அப்படி 234 சீட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதியுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி தான். எல்லாம் அவருடைய சீட்டு, எல்லாம் எங்களுடைய சீட்டு. அப்படிதான் பாக்குறோம். அப்ப ஒருவேளை திமுக 25 வச்சுக்கோங்க, எல்லாம் நம்ம சீட்டு தானே அப்படின்னு சொன்னா செல்வ பெருந்தகை ஏத்துப்பாங்களா? அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம். ஏன் இந்த முறை நம்பர்ல இவ்வளவு கரார் தன்மையா காங்கிரஸ் இருக்கு? கரார் தன்மையே இல்லையே. இதுக்கு என்ன கரார் தன்மை? இல்லன்னா வெளிப்படையா நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க உறவு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும். இதை வந்து ஏன் கரார் தன்மையா பார்க்கணும்? எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப 2006 வந்து 96 சட்டமன்ற முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு. அப்போ இவங்க கேட்டு எனக்கு மந்திரி சபையில் இடம் வேணும், கோலிஷன் கவர்மெண்ட் தான் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கல்லாம். அது கரார் தன்மை. அந்த கரார் தன்மையை அன்னைக்கு காட்டலையே. காங்கிரஸ் பெருந்தன்மையா, அதே பெருந்தன்மையா தான் இப்போ இருக்கும். நாங்க எங்க கரார் தன்மை? அந்த நம்பர்ஸ்ல தான் இருக்கீங்களா, இல்ல ராஜ்யசபா எதுவும் வேணும்னு டிமாண்ட் இருக்கா காங்கிரஸுக்கு? எல்லாரும் அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ்யசபா கேட்டா கொடுக்க போறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ ஆட்சியில் பங்கு நம்பர் இது 2 தானா? அதுதான் சொல்றேன். அது அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டு தலைமையும் சேர்ந்து பேசி அதில் முடிவெடுப்பாங்க. இப்போ இபிஎஸ் அவர்களே பேசுகிற போது பாத்தீங்களா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஷீட் ஷேரிங் வரப்ப இந்த கூட்டணி இருக்காது. எந்த கூட்டணி? திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காதுன்னு இபிஎஸ் பேசுறாங்க. இபிஎஸ் அவர்கள் பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு, பிஜேபி கனவு கண்டுட்டு இருக்காரு. அந்த கனவுலாம் ஒருபோதும் பலிக்காது. அவர் சொல்றாரு, இப்ப எங்களை சொன்னீங்களே டெல்லிக்கு நான் போய் பார்த்தேன்னு, இந்த பாத்தீங்களா காங்கிரஸ் கனிமொழி அவர்கள் அங்க அழைச்சு பாக்குது, உங்க ஆபீஸ் டெல்லியில இருக்கா, சரி பிரச்சனை வந்துருச்சு, சரி கூட்டணி உடைய அம்மையார் கனிமொழி அம்மா அவர்கள் வந்து எங்க தலைவர் ராகுல் காந்தியை பார்க்கும் போது முகத்துல துண்டு போட்டுட்டா போய் பார்த்தாங்க, முகமுடி போட்டா போய் பார்த்தாங்க. அவங்களுடைய கார்ல ஜீப்ல போயிட்டு இறங்கி எந்த முகமூடியும் இல்லாமல் எந்த துணியை வைத்து முகத்தை மூடாமல் நேரடியா இறங்கி போய் பார்த்துட்டு
1 மணி நேரம் பேசிட்டு நேரடியா வண்டியில போறாங்க. பிரச்சனை இருக்கு, என்ன போய் இருக்கு? பிரச்சனை ஒரு இருக்கு, போய் பிரச்சனையும் தானே இல்லையே. என்ன போறாங்க, பிரச்சனை இருக்கு? கன்வின்ஸ் பண்றாங்க காங்கிரஸ் ஒரு அப்படின்னு பிரச்சனையும் இல்லையே. இல்ல, வாட் இஸ் ராங்? கன்வின்ஸ் பண்ணா என்ன தப்பு இருக்கு? பிரச்சனை இருந்தா நான் டக்குன்னு சொல்லுவேன், இது பிரச்சனைக்குரியது, இது சரியா வராது அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். பிரச்சனையும் இல்லையே. இல்லாத பிரச்சனையா பிரச்சனை உருவாக்கணும்? காங்கிரஸோட இப்ப இருக்கிற பெரிய போராட்டமே, திரு செல்வ பெருந்தகை இருக்கிற பெரிய சவாலே 25 குறைக்க திமுக திட்டமிடுது. அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு தான் நீங்க இல்ல நான் என்ன சொல்ல போனா, கடலூர் மாவட்டத்துல ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு சுற்றுப்பயணத்துக்கு முதலமைச்சர் வந்திருந்தார். அப்ப மூத்த அமைச்சர்லாம் இருந்தாங்க. அப்பவே சொன்னாங்க, காங்கிரஸுக்கு ஒரு தொகுதியும் குறைக்க மாட்டோம், இதெல்லாம் நாங்க தெளிவா இருக்கோம். ஓகே, அப்ப சொன்னது 6 மாதத்துக்கு முன்னாடி. இதுவும் நான் கன்வே பண்ணேன் எங்களுடைய ஹைகமாண்ட் கிட்ட. இது மாதிரி அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில சொன்னாங்க, குறைக்கலாம் மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தவறா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவரே முதல்வரே சொல்லியிருக்காங்க. முதல்வருடைய பக்கத்துல இருந்தா மூத்த அமைச்சர்கள் அதெல்லாம் இப்பவும் சொல்றாங்க, குறைக்கலாம் யாரும் சொல்லலையே. திரு ஸ்டாலின் அவர்களோட அணுகுமுறை, திமுக ஒருவேளை எதுவும் பெரியண்ணன் மனோபாவத்தோடு காங்கிரஸை டீல் பண்றாங்களா? அப்படி ஏதாவது அப்படி ஒண்ணு இருக்கு? திமுக காங்கிரஸ் குழு போட்டு ஒருபோதும் அப்படிலாம் கிரீஷ் ஓடங்கர் மீதெல்லாம் திமுக அதிருப்தியா இருக்கு. இல்லங்க, இதெல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன், ராங் நியூஸ். ஆனா அந்த குழுவில் இருக்கிற கிரீஷ் ஓடங்கரை வெளிப்படை ஆட்சியில் பங்குன்னு பேசிட்டே இருக்கிறது, அது ராகுல் வாய்ஸ் தானே? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு முறை ஏஎன்ஐல கேட்கும் போது அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கேட்கும் போது, நான் இப்ப சொன்னதான், நான் ஒரு கட்சியில தலைவரா இருக்கிறேன்னா என்ன உங்களுக்கு பங்கு வேணுமான்னு கேட்டா எனக்கு பங்கு வேணாம்னு சொல்லுவாங்களா? என் விருப்பத்தை சொன்னேன்னு சொல்றாரு. இது தலைமை, அவரும் அகில இந்திய பிரதிநிதியா இங்க வந்திருக்காரு, இன்சார்ஜா வந்திருக்காரு. ஆனா ஒரே ஒரு செய்தி தான் புதிய தலைமுறை தொலைக்காட்சி வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும், இந்த தமிழ்நாட்டில் பாஜகவும் RSS கால் ஊனன்ட்டு உறுதியா இருக்காங்க. அதற்கு பல முகமுடிகள் அணிந்து தமிழ்நாட்டுக்குள்ள இறங்குறாங்க. அதுல ஒரு முன்னாடி வச்சிருக்க முகமுடி தான் அதிமுக என்ற தலைவர் EPS அவர்கள். அவரை வச்சு ஏதாவது உள்ளுக்குள்ள கால் ஊன நினைக்கிறாங்க. அது அவருக்கு பெரிய ஆபத்தா வரப்போது, அது வேற விஷயம். மகாராஷ்டிராவில் அவங்க கைவரிசையை காட்டினாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர் பால் தாக்கரே என்ன, இந்து அமைப்புகளுடன் இந்து சமூகத்தும் ஒரு மிகப்பெரிய மரியாதை. அந்த கட்சி சிவசேனா என்றால் இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் பயங்கலந்த மரியாதை இருக்கும். அப்படிப்பட்ட கட்சியை, அவருடைய மைந்தனை வீழ்த்தினார்கள். எப்படி கூட்டணி வச்சு வீழ்த்தினாங்க? 2வது பீகார்ல போய் கூட்டணி வச்சாங்க. அங்க எத்தனை பிளவுகள் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்னும் போயிட்டு இருக்காங்க. எங்கெங்க உறவுகள் வைக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை. இங்க அதிமுக உறவு வச்சாங்க. EPS சேர்த்தவங்களும் அவங்க தான், EPS OPS பிரிச்சவங்களும் அவங்க தான். TTV தினகரன் அவர்களை சிறைப்பதிலிருந்து அவங்க தான். TTV தினகரன் அவர்களை அழைத்து வந்து நீங்க 2 பேரும் இருக்குன்னா அவங்க தான். ஸோ பாஜக பல முகமுடிகளோடு தமிழகத்தில் இருக்கு. அதை எதிர்ப்பது தான் உங்களோட இலக்குன்றதை உங்க தோணி பல பேட்டிகளில் அதை நீங்கள் மையப்படுத்தி பேசுறீங்க. இப்போ கொள்கை எதிரியா விஜய் அறிவிக்கிறார் பாஜகவை. 2வது பல கருத்து கணிப்புகள்னு சொல்லி விஜய்க்கு 30ன்றாங்க, 35 விழுக்காடு அப்படின்லாம் இருக்கிறப்ப ஏன் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேண்டான்னு விஜய்ன்ற ஒரு சக்தியை நீங்கள் இப்படி தான் மதிப்பிடுறீங்க? இல்லைங்க, ரீகன்சிடர்லாம் இல்லை. இப்போ நாங்கள் வலிமையாக இருக்க வச்சு தான் விஜயுடைய அப்பா எங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதாவது நீங்க வலிமையா இருக்க வச்சுதான் கூப்பிடுறாரு. பவர் கிடைக்கும், வாங்க தம்பி கிட்ட சேர்ந்தா உங்களுக்கு பவர் கிடைக்கும். நீங்க தான் சொன்னீங்க ராகுலே ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வெளிப்படையான அழைப்பு தானே உங்களுக்கு. ஏன் இப்போ விஜய்ன்ற ஆப்ஷன் இப்படிதான் பாக்குறீங்க? ஏற்கனவே நாங்க ஒரு இந்தியா கூட்டணி என்றதை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்து கூட பல வெற்றி கூட்டணியா இது தொடர்ந்துட்டு தானே இருக்கு. பட் அவர் எதுக்காக பிரேக் பண்ணணும் அதானே கேட்க. அவர் உங்களுக்கு இவங்கள்ட்டையாவது நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். அவர் வெளிப்படையா உங்களுக்கு ஆட்சியில் பங்குன்றாரு, கொள்கை எதிரியா பாஜக வச்சிருக்கிறாரு. கேரளாவில் உங்களுக்கு விஜயால பலன், பாண்டிச்சேரியில விஜயால பலன்லாம் இருக்கிறப்ப இவ்வளவு பலன்கள் இருக்கேன்லாம் பலர் சொல்றாங்க. எங்களுக்கு பலன் என்பதை விட இந்திய தேச மக்களுக்கு என்ன பலன், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பலன், பாண்டிச்சேரி மக்களுக்கு என்ன பலன், கேரளா மக்களுக்கு என்ன பலன் தான் பார்க்கணும். இப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? இன்னும் ஒடிச்சே பேசுவோமே, சரியா பேசுவோமே. பிஜேபியுடைய அஜெண்டா என்ன? இந்தியா கூட்டணியை சிதைக்கணும். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அதை பண்ணி பார்த்துட்டாங்க. இங்கே கொஞ்சம் ரொம்ப இன்டாக்டா வலிமையா பலமா இந்தியா கூட்டணி, இதை ஃபர்ஸ்ட் சிதைக்கணும். 2வது காங்கிரஸை திமுக கூட்டணி வெளியே கொண்டு வரணும். இதெல்லாம் பிஜேபியோட அஜெண்டா. அதாவது காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்றது கூட வெளியே கொண்டு வரணும் அவங்களுக்கு. அதுவே கூட வெளியே கொண்டு வரணும். நான் தாவேகா கூட்டணி தாவேகா பத்தியே வரல, பேசல. நான் பேசல, சொல்றதை கேளுங்க. திமுக இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து அதை சப்பட்டேஜ் பண்ணணும், வாக்கு வங்கியை குறைக்கணும். ஒரு ஓட் பேங்க் தலித் அண்ட் மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் பண்ணணும். பண்ணிட்ட உடனே
இந்த மதவாத சக்திகள் RSS பிஜேபிலாம் தமிழ்நாடு பிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கனவு கண்டுறாங்க. அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோமா சொல்லுங்க? மதவாத சக்திகளையும் பாசிச சக்திகளையும் தமிழ்நாட்டு மண்ணில் கால் ஊன்றது நாங்கள் விட்டுருவோமா? நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வரைக்கும் கரெக்ட். ஏன்னா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்தியா கூட்டணியை உடைக்கணும், அதுவும் காங்கிரஸ் திமுக பிரிக்கணுன்றதை திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மோடியை கூட எமர்ஜென்சி காலத்தில் திமுக அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் ஏன் சுமக்கிறீங்க அப்படிலாம் பேசுனதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்னொன்று இருக்குது, நீங்கள் தாவேக்காவோட போனால் ஜெயிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சொல்கிறாங்களே, அதை எடுத்தால் கொள்கை எதிரியா பாஜக வச்சிருக்கிற தாவேக்கா அதுவும் மத சார்பற்ற சக்தி தானே, அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வலிமையாக இன்டாக்டாக ஒரு கூட்டணி இருக்குது. இதை விட்டுட்டு மாற்று சிந்தனை என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஒரு மதிப்பிடுதல் நீங்கள் களத்தை துல்லியமாக பார்க்குறப்ப தாவேக்கா இப்படி ஓட் ஷேர் ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கா? ஏன்னா 4 முனை போட்டி உறுதி ஆயிடுச்சு. தாவேக்காவை எப்படி பார்க்குறீங்க? அது யாரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்க்குறீங்க? தாவேக்கா இந்த ஆன்டி என்கம்பன்சின்னு ஒரு ஆட்சியிலையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். அது எந்த ஆட்சி வந்தாலும் வரும். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செஞ்சாலும் ஒரு ஆன்டி என்கம்பன்சின்னு 1% 2% வரத்தான் செய்யும். அது அவரால் வர்றதில்லை, கூட இருக்கிற அமைச்சரவையினால வரும். அப்போ இந்த ஆன்டி என்கம்பன்சி ஓட்டு எங்கே போகும்? பொதுவாக விஜயன் ஒரு கட்சி, செல்வ பிறந்தகை ஒரு கட்சின்னா, நான் ஆட்சியில் இருக்கிறேன்னா, என் மேலே ஒரு அதிருப்தி இருக்குன்னா, அந்த ஆன்டி என்கம்பன்சி நேரடியாக அவங்க கிட்ட வரும். இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் எப்பவுமே வாக்களிப்பது யாருக்குன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் வாக்களிப்பான். அவன் சிந்தனை அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த இளைஞருடைய வாக்குகளும் எதிர் அலை வாக்குகளும் ஆன்டி என்கம்பன்சி என்ற வாக்குகளும் எங்கே போவோம்னா, அது இப்படி போகிறது. இப்போ மடை மாற்றி விஜய் கிட்ட போகுது. 1% 2% எனக்கு தெரியாது, கால்குலேஷனுக்குள்ள போல. என்ன என் மேல வெறுப்பு இருக்கு, 5 ஆண்டுகள் எனக்கு இன்னும் செய்யலன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. 10 செஞ்சு கொடுத்துருப்பாங்க, 1 செய்ய மாட்டேன், கோவம் வந்துடும். நான் அவனுக்கு ஓட்டு பண்ண மாட்டேன். யாருக்கு போடுவேன்? உனக்கு எதிரி யாரோ எனக்கு தான் போடுவேன், எதிரிக்கு எதிரி நண்பன். இப்போ அந்த ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஒன்று உருவாயிடுச்சு. சரி, இவருக்கு புதுசாக வந்திருக்காரு, போடுங்க. அப்போ என்னுடைய எதிர் வாக்குகள் உங்களை போய் வெற்றி அடைய வேண்டிய வாக்குகள்லாம் செதறி போகுது. இது ஒரு யதார்த்தம். ஆன்டி என்கம்பன்சின்றது ஒரு சில அமைச்சர்கள் மேல இருக்கு, ஒரு சில அதிகாரிகள் மேல இருக்கு. ஆனா முதலமைச்சர் என்ற தனிப்பட்ட அண்ணன் தளபதி அவர்கள் மேல அந்த ஆன்டி என்கம்பன்சி இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய அரசியல் அறிவியல் எட்டுன வரைக்கும் அவருக்கு ஆன்டி என்கம்பன்சி இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ என்கம்பன்சி இருக்கு, ஆதரவு சாதகமா இருக்கு. தலைமைச் செயலகத்திற்கு இந்த 50 ஆண்டு வரலாறுல அடிக்கடி போனவர், எல்லாரையும் அவங்க அப்பாவியே அவர் ஓவர்டேக் பண்றாரு. நான் ஒரு புள்ளி விவரத்தோட சொல்றேன். கலைஞர் போனதை விட அதிகமாக தலைமைச் செயலகம் போயிருக்காரு. கலைஞர் டூர் பண்ணதை விட இவர் அதிகமாக டூர் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் என்ற இந்த 3 ஆளுமைகள் டிஸ்ட்ரிக்ட் டூர் போயிருக்காரு. ப்ரெஸ் எல்லாரையும் சந்திக்கிறாரு, திட்டங்கள் கொண்டு வர்றது எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கார். 24 மணி நேரம் மக்களை சிந்தித்து பணியாற்றுவது மக்கள்கிட்ட ஒரு நற்பெயரை எடுத்து கொடுத்துரு. அவருக்குன்னு ஒரு தனி இடம் மக்கள்கிட்ட இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. இங்க இப்ப சாதகமா இருக்கு, எதிர்ப்பு வந்து வாக்குகள். முதலமைச்சர் என்ற ஒரு ஆளுமை, அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருக்கு இருக்கு ப்ரோ என்கம்பன்சி, அவருக்குள்ள ஆதரவு அலை பெண்கள் கிட்ட குறிப்பா. ஆனா அதிமுக பாஜக அணி ரொம்ப சுணக்கமா இருந்த போல தெரிஞ்சு திடுதிடுன்னு அவங்க அலைன்ஸை ஸ்ட்ராங்கா ஆக்குறாங்களே. பாமக என்ன ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே, இவங்க இல்லாத கூட்டணியா? 2024 நாடாளுமன்றத்துல பிஜேபியோட கூட்டணி. ஆமா, 2021 தனியா நின்னாங்க. இந்த கூட்டணியெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே, தோழர்கள் தானே அவங்க. பாட்டாளி மக்கள் கட்சின்னா ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இருக்கார், ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் இருக்கார். அந்த இடத்துல பிரியுது அந்த வாக்கு வங்கி. அது எத்தனை சதவீதம்னு எனக்கு சொல்ல தெரியல. என்ன கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஓரளவுக்கு தெரியும், அதை விட்டுருவோம். ஓரளவுக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஆனா ஏதோ ஒரு வாக்கு சதவீதம் செதறதான் செய்யுது. ஓகே, இல்ல எளிமையா அமித்ஷா அவர்கள் பேசினப்ப 24 வச்சு சொல்றாரு. அவங்க 21, நாங்க 19 கூட்டினா கிட்டத்தட்ட 39க்கு வந்துருது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 5 தூக்கி போட்டீங்கன்னா 44, 45 வெற்றி உறுதினு எளிமையா அமித்ஷா, அவரு பெரிய சூத்திரதாரி, அவர் சொன்னாரே ஒரு கணக்கு, அதை ஏத்துக்கலையா நீங்க? அவர் ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. நான் இப்படி சொல்றேன், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் பாஜக தன்னுடைய சித்து விளையாட்டுகளை விளையாடலாம். தமிழ்நாட்டில் விளையாடவும் முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்க முடியாது. தமிழ்நாட்டில் காலம் ஊன்றன்றது தான் பல முறை மோடி வந்துட்டு போயிட்டார், பல முறை அமித்ஷா வந்துட்டு போறார், இன்னும் வரப்போறாங்க. ஆனால் எத்தனை முறை வந்தாலும், எத்தனை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறக்கணித்த சக்திகள் தான். என்ன சொல்லி வாக்கு கேட்பாங்க பாஜகவும் அதிமுகவும்?
எல்லா நலத்திட்டங்களையும் தமிழ்நாட்டு உரிமைகளையும் அதிமுக பாஜகவுக்காக விட்டு கொடுத்தது. இது தெரியாத இந்த இளைஞர்களுக்கு, நம்ம வீட்டு பெண்கள், நம்ம வீட்டு தாய்மார்கள், நம்ம வீட்டு பெரியவர் தொலைக்காட்சி பார்க்குறாங்க, பத்திரிக்கை படிக்கிறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க? எதுக்கு நீட்டை வந்து விட்டு கொடுத்தாங்க, எதுக்கு ஜிஎஸ்டி விட்டு கொடுத்தாங்க? அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்தியாவிலே இப்படி ஒரு மோசமான ஊழல் ஆட்சியை பார்த்ததே இல்லை. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்களோட ஒரே இலக்கு உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குறது, அதை விடக்கூடாது. 2 புள்ளியில பிக்ஸ் பண்றாங்க. யாரு அவர் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணும்னு அமித்ஷா கிட்ட போய் சொன்னாங்க? ஏங்க இவர் நல்லா தானே பணியாற்றிட்டு இருக்காரு முதலமைச்சர், இன்னும் 2-3 முறை முதலமைச்சர் அவர் தான் இருப்பாருன்னு தானே தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. அதுக்குன்னு அமித்ஷாக்கு ஒரு நாணம் வந்துருச்சு. ஸ்டாலினோட ஒரே திட்டம் அதுதான். அப்படி தமிழ்நாட்டு மக்களும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுகிறதுனா யாருன்னா பண்ண முடியாது. இல்ல அதை சொல்லி தானே எதிர்ப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் விதைக்க போறாங்க. கவனமா இருங்க, கவனமா இருங்க, மன்னராட்சி, விஜய் வந்து மன்னராட்சி அப்படிங்கிறாரு. சரி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு அன்புமணி ராமதாஸ், அவர் யாருடைய மகன்? எந்த அரசியல் கட்சி தலைவருடைய மகன்? இந்த பக்கம் ஜி.கே. வாசன் அவர்கள் உட்காந்துருக்காரு, யாருடைய மகன்? அது என்ன ஆட்சி? எங்களை மாதிரி சாமானியர்களா, முதல் தலைமுறையா? அந்த முழக்கம் அடிபட்டுன்றீங்க. எப்படி நீங்க பக்கத்துல இவங்க நிக்க வச்சுட்டு பாத்தீங்களா மன்னராட்சி, பாத்தீங்களா குடும்ப ஆட்சின்னா, உங்க பின்னாடி பக்கத்துல உட்காந்துருக்கவங்களாம் என்ன ஆட்சி? அது யார்? அவங்கெல்லாம் யாருடைய மைந்தர்கள்? யாருடைய மைந்தர்கள்? யாரால் உருவாக்கப்பட்டவர்கள்? மூப்பானார் என்ற ஆளுமையால் மத்திய அமைச்சர் ஆனாரு காங்கிரஸ்ல ஜி.கே. வாசன். டாக்டர் மருத்துவர் ஐயா ஆளுமையால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சர் ஆனாரு. இது எப்படி வந்தது? வாரிசு தானே. அந்த அன்னைக்கு வாரிசு அரசியல பெருசா எப்படி பேச முடியும்? பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? இபிஎஸ் பேசலாம்ல, இபிஎஸ் அதை தொடர்ந்து பேசுறாங்க. நான் ஒரு சாதாரண விவசாயி, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நிறைய தரவுகள் இருக்கு, நிறைய ஆன்சர் இருக்கு. அவரும் நொந்து போயிடுவாரு, வேதனைப்படுவாரு. நான் அதுக்குள்ள போக விரும்பல, காயப்படுத்த விரும்பல. நாகரிகமா நான் என்ன விட்டுருங்க. ஓகே, ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வெளில இருக்காங்க. நீங்க அந்த டைம்ல நீங்க போய் பார்த்ததே பெரிய பேசு பொருளாச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராமதாஸ் அவர்கள் திமுக அவரை போய் பார்த்தது உண்மையிலேயே எல்லோரும் அரசியலாக்குனாங்க. அரசியலே கிடையாது. எனக்கு அவர் மேல வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அபிமானம் உண்டு. ஓகே, இந்தியாலேயே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான ஒரு தலைவர், குறிப்பா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை விளிம்பு நேசிக்கக்கூடியவர். அவருக்கு தமிழ் குடிதாங்கின்னு பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்களெல்லாம் இப்போ ஒன்றா தலித் இயக்கங்களில் பணியாற்றும் போது தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அவர் தான் தலைவராக இருந்தார். நான் கூட அதில் ஒரு செயலாளராக இருந்தேன். பல முறை கைதாகிருக்கோம், பல முறை காவல்துறை கைது செய்திருக்கோம். அப்போல்லாம் ஒன்றா இருந்திருக்கோம். இப்போ அந்த காலத்துலேருந்து அவரோட பணியாற்றிருக்கோம். ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கு. அந்த நெருக்கடி காலத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோதான். ராமதாஸ் அவர்களோட பேட்டிகள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆதரவு துணி இருந்தது. அவர் திமுக அணிக்கு வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்கள் பார்வை என்ன? இல்ல, அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் தமிழ்நாட்டுடைய கூட்டணி தலைவர். ஆனா விசிக ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும். விசிக வெளிப்படையா ராமதாஸ் வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நெருக்கமா இருந்தவங்க தான் 2 பேருமே. பட் தேவை என்றால் ஒருவரை சந்தித்து பேசி சரி பண்ணிடுவாங்க. இடைவெளியெல்லாம் கிடையாது. இல்ல, பார்த்தா பேசிட்டு கொள்ளக்கூட, இவருக்கு ஒண்ணுன்னா அவர் பேசுவார், அவருக்கு ஒண்ணா இவர் பேசுவார். விடுதலை சிறுத்தைகள் கூடி அவர் ஏற்றிருக்காரு, வன்னியர் சங்க கூடி அவர் ஏற்றிருக்காரு. இணக்கமா தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருந்தவங்க தானே. ஆனா இடையில கசப்பு, சாதிய ரீதியா முடிவு பண்ணணும் அவங்கதான். அது நீங்க நாம அதில் போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையிட்டு அவரு தீர்த்து வைக்கிற பிரச்சனைல போயிட்டு நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கருத்து என்னன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு சிக்கல் இது வரைக்கும் அந்த அப்படி ஒண்ணு கருத்து எழல. இன்னொரு கேள்வி, நீங்க தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கிறீங்க, ஒரு பலமான அணி. இப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் அதிக சீட்டெல்லாம் கொடுக்கணும்னு. எதுக்கு திரும்பவும் மேலும் கட்சிகள் அப்படின்னு? அப்ப ஏதோ ஒரு வகையில திமுக வந்து ஒரு பலவீனமா உணர்றதுனால தானே தேமுதிக ஓபிஎஸ் இப்படிலாம் பேச்சுவார்த்தை? இல்ல, அப்படி பலவீனம் பலம்ன்றதை விட எல்லோரையும் அரவணைத்து ஒரே கொடையின் கீழ் கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ திமுக அதிமுக 2 கூட்டணி. அதிமுகவோட காங்கிரஸ் பேர் இயக்கம் இருக்கிறது, பாஜக அதிமுகவோட இருக்கு. என்ன சொல்லி மக்கள்கிட்ட இவங்க போவாங்க? நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ பாஜகவும் அதிமுகவும் என்ன சொல்லி மக்கள்கிட்ட போவாங்க? ஓட்டு போடுற சொல்றதுக்கு காரணங்களும் எனக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நான் கேட்கறதுக்கு நான் உண்மையை மக்கள்கிட்ட பேசணும். மக்களை யாரும் இல்ல, இபிஎஸ் அவர்கள் அதுதான் சொல்றாங்க. என்னோட 4.5 ஆண்டு ஆட்சியை வச்சு பேசுங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பாஜகவை பூச்சாண்டி காட்டிக்கிட்டே நீங்க இருக்கிறீங்க. ஏன் ஆட்சி, அந்த பொற்கால ஆட்சியை பத்தி பேச. என்ன பொற்கால ஆட்சி நான் கேட்கிறேன் இருங்க. அவருக்கு சுப்ரீமோ லீடர் யாரு? அவரை உருவாக்கியவர் யாரு? அம்மையார் ஜெயலலிதா.
அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் நீட்டை ஒத்துக்க மாட்டேன். எப்போ சிலபஸ் யூனிஃபார்ம் சிலபஸ் தமிழ்நாடுல இந்தியா முழுதும் வருது அப்போ நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்களே, கொண்டு வரலையே, உள்ள விடலையே. ஏன் இவங்க உள்ள விட்டாங்க? அதை ஜிஎஸ்டியில் கையெழுத்த போட மாட்டேன்னாங்க, ஏன் கையெழுத்து போட்டாங்க? உதய் மின் திட்டம், இன்னும் அடிப்படை இந்த டெல்லி சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிங்கன்னாங்க. எல்லாத்தையும் போய் கையெழுத்து போட்டு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா நீங்க? அப்ப அம்மையார் ஜெயலலிதா எந்த கொள்கை கோட்பாடுல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னாங்களோ நீங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்களே. இப்ப என்ன பேசுவீங்க மக்கள்கிட்ட போயிட்டு? இப்ப மின்சார கட்டணம் ஏறுதுன்னா உதய மின் திட்டத்தை காரணமா திமுக சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? விட்டு கொடுத்தவங்க நீங்க தானே. அந்த அம்மா விடாப்பிடியா இருந்தாங்க, உதய மின் திட்டத்துல கையெழுத்துமே இட மாட்டேன்னாங்க. ஏன் போய் இட்டுட்டு வந்தீங்க? சரி, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பத்தியும் கிறிஸ்தவர்களை பத்தியும் சிறுபான்மை மக்களை பத்தி பேசுறாரு. சிஐஏ என்ஆர்சி வரும்போது இவங்க பங்களிப்புன்னா பாராளுமன்றத்துல பங்களிப்புன்னா இவங்க என்ன சொல்லி கேட்பாங்க? சரி, இவங்களோட பாஜக கூட வச்சிருக்கீங்க. பாஜகவில் தமிழ்நாட்டுக்கு நன்மை என்ன தீமை என்ன? மும்மொழி கொள்கை திட்டத்தில் கையொப்பமிடுறியா? அப்பதான் இந்த சிக்ஷா அபியான் திட்டத்தில் நான் பணம் கொடுப்பேன். சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தில் 3400 கோடி கொடுப்பேன். இதை தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கும் தெரியாதா? பிஜேபி அரசு தமிழ்நாட்டு மக்களை மிரட்டுகிறது, தமிழ்நாட்டு அரசை மிரட்டுகிறது. தமிழ்நாட்டு மாணவர்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குற ஒரு பள்ளி கல்வித்துறை இதுக்கு பணம் கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க. ஆனா இவ்வளவு கேள்வி 210 சீட் சொல்றாங்க. இபிஎஸ் 210 இடங்கள் வெற்றி பெறுவோம் எங்க அணியை சொல்றது யாருன்னு இபிஎஸ் தான் சொல்றாங்க. அவர் 300 சொல்லுவார். அடுத்தது கர்நாடகாவில் கொஞ்சம், தெலுங்கானாவில் கொஞ்சம், ஆந்திராவில் கொஞ்சம், பாண்டிச்சேரியில் பிச்சு எடுத்துட்டு வந்து நான் 300 தொகுதியில் வெற்றி பெற போறாங்கன்னு அவர் கனவுல இருக்காரு. அவர் வாய்ப்பே இல்லை. எப்படிங்க மக்கள் கிட்ட போய், மக்கள் ஏமாளிகள் இல்லைங்க, மக்கள் தெளிவானவங்க. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக தெளிவானவங்க. நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. இப்ப நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏ, நான் போய் ஓட்டு கேட்கறேன்னா நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நான் சொல்லணும், ஒரு கிராமத்திலயும் சொல்லணும். இந்த கிராமத்துல 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில செய்யாததை நான் 4 ஆண்டுகளை செஞ்சிருக்கிறேன். சொல்லணும். இந்த ரோடு போட்டிருக்கேன், இந்த காவா கட்டி இருக்கேன், இந்த டிச்சு எடுத்திருக்கேன், இந்த வாராபதி கட்டி இருக்கேன், இந்த பள்ளிக்கூடத்துல இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், ஊரக பணியில இதை கொண்டு வந்திருக்கேன், தொழிற்சாலைகள் இங்க உருவாக்கி இருக்கிறேன். சொல்லணுமா? சொன்னாதான் நம்புவாங்க. இல்லங்க எனக்கு கவர்மெண்ட் செஞ்சிருச்சு எதுவும் தெரியாதுன்ட்டு அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? இப்ப அவங்க புள்ளிவரம் வச்சிருப்பாங்க, மக்கள் புள்ளிவரம் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் அந்த காலம் மாதிரிலாம் இல்ல. இப்ப நீ எங்க தொகுதியில பாத்தீங்களா, மாங்காடு, குன்றத்தூர் இந்த பக்கம் கொஞ்சம் விவரமானவங்க சென்னையை ஒட்டின மாதிரி இருக்காங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனா கிராமப்புறங்கள ரொம்ப தெளிவா இருப்பாங்க, ரொம்ப தெளிவா. ஒரு கொஞ்ச நாள் போலனாவே பத்தியா எவ்வளவு நாள் பொறுத்த வராருன்னு கிண்டல் அடிப்பாங்க. சிட்டிங் எம்எல்ஏக்கு நெருக்கடி நிறைய இருக்கும். கேட்பாங்க, ஒரு அம்மா அப்படிதான் இந்த 3000 கொடுக்கும் போது என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கிற எம்எல்ஏ அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கேட்கும் போது ஏதோ குத்துறாங்க, நாளையில உங்க வீட்டுல இருந்து உட்காந்துக்கிறேன். நிறைவா ஒரு கேள்வி, நீங்க களத்தெல்லாம் உங்க அனுபவத்துல மதிப்பிட்டு இருக்கிறதுனால இப்ப தாவேகா சொல்லுது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்றது. அதிமுக பாஜக தாவேகா சீன்லயே கிடையாது, எங்களுக்கும் அதிமுக பாஜக அணி நாங்க தான். இன்னொரு புறம் சீமான் இருக்கார். இந்த 4 முனை போட்டியில உண்மையில் திமுக அணிக்கு யார் தான் சவாலா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை 45 விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கி இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் கூட்டி குறைச்சி எப்படி வேணாலும் பாருங்க. உங்களுக்கு சவால் என்ன சர்வே வேணாலும் எடுத்துங்க. இன்னைக்கு களத்துல பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லோரும் மாதிரி ஆணவமா திமுறா எதிரிகளே இல்லை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையெல்லாம் நாங்க பேச மாட்டோம். அது மாதிரி பேசுற பழக்கமே கிடையாது. அது பேசினா தவறு. களம் மக்கள் யாரோட இருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளோடு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு சவால்ன்றத நான் மறுமுகாம்ல ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்றாங்கல்ல, நீங்க அதிமுக பாஜக அணி தாவேகா நாம் தமிழர் இதுல யாருன்னு பாக்க உங்களுக்கு யாரு நெருக்கடி இல்ல? இதுல அதிமுக பிஜேபி கூட போனதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு. ஓகே ஓகே. யதார்த்தமா அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லணும் அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட போனதுனால ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அவங்களுக்கு போயிடுச்சு. அது மாதிரி இதை நிறைய பேசலாம். ஆனா மக்கள் தெளிவான தீர்ப்பு அவங்க எழுதிட்டாங்க. ஏற்கனவே 45% உங்க அணிக்கு இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான சந்திப்பு. இன்னும் அடுத்து தொகுதி எண்ணிக்கையெல்லாம் உடன்படிக்கையெல்லாம் வந்த பிறகும் நம்ம பேசலாம், களத்திலேயே பேசலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி விஜயன், தேங்க்யூ. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.